Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு exercise 1.4ல 5th sum பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்துட்டு ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். அதோட கண்டிஷன் என்னது, f of m1 equal to f of m2 எடுத்துட்டு அதில் வந்து m1 equal to m2 ப்ரூவ் பண்ணால் போதும். இப்போ எனக்கு f of m1 அப்படின்னா எங்கெல்லாம் m இருக்கோ அங்கெல்லாம் m1 எழுதிக்கணும். அதே மாதிரி m2 நாலுமே சேம் சைடில் இருக்கிறனால +3 வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ஆனால் வந்துட்டு நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் இருக்கிறதால இந்த பக்கம் எழுதிட்டு வந்திருக்கேன். அப்போ எழுதிட்டோம்னா இந்த +3யும் இந்த -3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போது பவர் 2ல் இருக்கிறதெல்லாம் தனியாக எழுதுறேன் அண்ட் பவர் 1 இருக்கிறதெல்லாம் தனியாக எழுதுறேன். இது பாருங்கள், நமக்கு a² - b² ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ அந்த ஃபார்முலா படி நான் வந்துட்டு இந்த டேர்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை வந்து எழுதியிருக்கோம் அண்ட் இது அப்படியே இருக்குது. இப்போ இதில் இதுவும் காமன் டேர்மை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ளே வந்து என்ன இருக்கும், வந்துட்டு இந்த m1 + m2 அப்படியே இருக்கும். இதில் இருந்த இந்த ஒரு டேர்மும் வெளியே போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 1. ஏன்னா அப்போ தான் இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு திரும்ப இதே டேர்ம் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த ரெண்டுமே மல்டிபிளில் இருக்கும்போது நான் இதை வந்துட்டு இங்கே 0 பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு 0 இந்த டேர்ம் வந்துடும். அதை நம்ம வந்து எழுத தேவையில்லை, ஜஸ்ட் இதை எழுதிட்டு அப்படி நம்ம வந்து m1 - m2 = 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த -m2 இந்த பக்கம் வந்தால் +m2. நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணோம், இந்த மாதிரி f ஃபங்க்ஷன் எடுத்து அதில் m1 = m2ன்னு ப்ரூவ் பண்ணால் அது 1-to-1 ஃபங்க்ஷன், அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அவ்வளோதான் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.